அம்மா அதற்கு பதிலொன்றும் சொல்லவில்லை. சிறிய பூக்களுடன் கூடிய அந்த தொப்பியின் கீழுள்ள அம்மாவின் அழகிய முகம் சீரியஸாய் இருந்தது. சான் அபரிமிதமான சந்தோஷத்துடன் நான் எனது மனதை மாற்றிக்கொண்டேன். விஷயம் என்னவென்றால், அம்மா மிகவும் வருத்தமாய் இருந்தாள். டோட்டோசானை இந்த புதிய பள்ளியிலும் எடுத்துக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வது? அம்மா வருத்தப்படுகிறான் என்பது தெரியாததனால் அவர்கள் இருவரது கண்களும் சந்தித்ததும் டோடோ, நான் புதிய ஸ்டோர்களுக்காக விளம்பரத்திற்கு செல்லும் விதி இசைஞர்களது குழுவில் ஒருத்தியாக சேர்ந்துவிட விரும்புகிறேன். அம்மா பேசும்போது நம்பிக்கையின்மை அவள் குரலில் தோய்ந்து கிடந்தது. வா, இப்பவே நேரம் ஆசிப்போச்சு. ஹெட்மாஸ்டர் நமக்காக காத்திருக்கும்படி நாம் செய்துவிடக் கூடாது. நீ எங்கே போகணுமோ அந்த பக்கம் பார்த்து நேராக நடக்கணும் என்றாள். அம்மா அவர்களுக்கு முன்னால் தூரத்தில் அந்த சின்ன பள்ளியின் கேட கொஞ்சம் கொஞ்சமாக பார்வைக்கு தெரிந்து கொண்டே வந்தது. ஜன்னலில் ஒரு சிறுமி டோட்டோசான் தற்போது கொஞ்ச நாடுகளாகத்தான் பள்ளியில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அதற்குள் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டு